السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெறக்கூடிய நமது இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றும் முக்கியமான ஒரு தலைப்புடன் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது போல இந்த வாரம் வாழும் சூழல்கள் ஏற்படுத்தும் சிந்தனை மாற்றங்கள் அல்லது தாக்கங்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது இந்த தலைப்பு என்னன்னு தெரியும். வாழும் சூழல்கள். ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு மனிதன் வாழ்கிற இடம், அவன் வாழக்கூடிய சூழல், அவன் வாழக்கூடிய மக்கள், அவன் சார்ந்திருக்கிற சமூகம், அவன் எந்த இடத்துல வாழ்கிறானோ அவனை சூழ வாழ்கிற மக்கள், அவனோட கலாச்சாரம், அவங்களுடைய மார்க்கம், அவனுடைய பண்பாடு எப்படி இருக்குமோ அந்த சூழலுக்கேற்ப அவனுடைய சிந்தனை வித்தியாசப்படும். ஒரு மனிதன் எந்த இடத்திலே வாழ்கிறான், எந்த சமூகத்தோடு கலந்திருக்கிறான், எந்த நபர்களோடு உறவாடுகிறான், அவனுடைய தொடர்புகள், அவனது கொடுக்கல் வாங்கல்கள், அவனுடைய கலாச்சாரங்கள் எதை சார்ந்திருக்கிறதோ அது அவனுடைய சிந்தனையிலும் செயலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை இஸ்லாமிய பார்வையில் நம்ம படிக்கிறதா இந்த தலைப்புடைய நோக்கம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நாம் பலதரப்பட்ட தேவையுடையவர்களாக உலகத்தில் படைக்கப்படுகிறோம். பல்வேறு நிர்பந்தங்கள் நமக்கு ஏற்படுகிறது. சில பொழுதுகளிலே நாம் ஒரு இடத்துல வாழணும்னு ஆசைப்பட்டால் கூட நமது சிச்சுவேஷன் அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நாம் வெறுக்கிற இடத்துல கூட நம்மளை கொண்டு போய் குடியமர்த்துகிறது. அது பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். அது கல்வியை தேடுற நோக்கத்தில் அல்லது பொருளாதாரம் தேடுகிற நோக்கத்தில் நமது தொழில்கள் அமைவதை பொறுத்து நமது இருப்பிடங்கள், நமது வாழ்விடங்கள் வித்தியாசப்படும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அவன் எந்த இடத்துல வாழ்கிறான் என்பதை விட அவன் எப்படி வாழ்கிறான் என்பதுதான் ஆக முக்கியமான ஒரு விஷயம். இதையே நாம் இந்த தலைப்பை பார்க்கணும்னா, பொதுவாக நாமும் நமது குழந்தைகள், நமது சந்ததிகள் பலதரப்பட்ட வாழ்விடங்களை அல்லது பலதரப்பட்ட இடங்களை சந்திக்கணும். அந்த இடங்களில் மார்க்க ரீதியான பல வித்தியாசமான சவால்களை நாம் அவ்வப்போது எதிர்கொள்வோம். நாம் உடன்படவில்லை என்றாலும் சில கலாச்சாரங்களை, சில தாக்கங்களை அந்த இடத்துல நாம் நிறுத்த முடியாது. கலந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்ப இந்த சூழ்நிலையில் நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நமது சிந்தனையை நாம் எப்படி சரியான முறையில் மார்க்க அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்வது, நாம் எப்படி மார்க்க ரீதியாக ஒரு சிறந்தவர்களாக வாழ்வது என்ற ஒரு வழிகாட்டுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்திருக்கிற அந்த ஆரம்பம் ஒரு இயற்கையான முறையில் படைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிதாபுகளில் நான் சொல்ற இந்த ஹதீஸ் வருகிறது. புகாரில 1359வது இலக்கத்தில் நான் சொல்ற ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் அலல் ஃபித்ரா, ஃபித்ரானா இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கும். இயற்கையான மார்க்கம் என்ன? அலல் இஸ்லாம். அது இஸ்லாத்தில் தான் பிறக்கும். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் நாம் அதை மாற்றாத வரையும் அல்லது சில நேரம் அந்த குழந்தை உருவாகிற சூழல்களால் அந்த குழந்தை பாதிக்கப்படாத வரையில் இயற்கையில் அந்த புள்ள நல்ல பிள்ளையாகத்தான் பிறக்கும். இப்போ நீங்க பொதுவாக சில கலாச்சார தாக்கங்கள் இருக்குது. அந்த இடம், அந்த குழந்தை உருவாகிற அந்த விதத்தை பொறுத்து தான் குழந்தைகள் சில நேரம் வழிகெடுக்கப்படுறாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அல்லது அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். அங்கே மார்க்கத்துக்கு முரணான ஷிர்கு, குஃப்ரு, அனாச்சாரங்கள், பாவங்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் சில நல்ல பண்பாடுகள் அவங்க இயற்கையிலே இருக்கிறது. அதனால தான் சிலவங்க சொல்லுவாங்க, இஸ்லாத்தை பார்க்கறதா இருந்தால், அதாவது நீங்கள் சரியான ஒரு பண்பாடுகளை பார்க்கறதா இருந்தால் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு இந்த ஐரோப்பிய நாடுகளை, லண்டன், அமெரிக்கா சொல்லுவாங்க. உதாரணமாக
இப்போ அங்கே ஒரு சில இடங்களில் ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம போயிருக்கோம். ஒரு தவாக்கு போன இடத்துல ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறதுக்காக போயிருக்கோம். அந்த பொருளை அவன் இது நல்ல மான்னு கேட்டால் சரியான அந்த நாட்டில் பிறந்தவன் இது சரியில்லைன்னு அவன் சொல்லுவான். ஆனால் எடுத்துக்கிட்டு வந்தால் நல்லதாயிருக்கும் அப்படின்னா அவன் பார்க்குறான் மேபி இதில் என்ன சரி ஒரு பிரச்சனை இருக்கும்னு அவன் கெஸ் பண்ணி அவன் அந்த உண்மையை சொல்கிறான். இதையே நம்மட ஆசிய நாடுகளில் ஒருத்தன் வாங்கினா இது சூப்பர் நல்லா வேலை செய்யணும் பார்த்தா அது வேலை செய்யாது. எதுக்கு சொல்றேன்னா இந்த பண்பாடுகள் அவங்க உருவாகின விதம். அதுக்காக அவங்க முஸ்லீம்கள் அவங்க நேர்வழி அப்படி சொல்ல வரல. அந்த சில கலாச்சாரங்கள் அதான் அந்த பொய்யை அவனுக்கு போய் நம்ம ஆளுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுக்கா போய் மிக்ஸ் பண்ணாட்டி அவன் சரியாக தான் சொல்லுவான். அவன் சரியில்லைன்னா சரியில்லை. 1 பவுண்டா 1 பவுண்ட் தான். இவன் 1 பவுண்ட் கிட்ட வாங்கிட்டு அங்கே போய் 10 பவுண்ட் கேட்டால் சொல்லுவான் நான் இதை 9 பவுனுக்கு வாங்கினு போய் சொல்லுவான். சில இயற்கைகள் அவங்க உருவாகிற இடத்துல அவங்க எப்படி அவங்க இருக்கிறாங்களோ அதே போன்று அந்த சூழ்நிலை அவர்களை கொண்டு வருது. நீங்கள் குழந்தைகளை பாருங்க, நீங்கள் அவங்களுக்கு பிழையான சூழல்களை கொடுக்காம அவங்கள நல்ல விதமாக நீங்கள் உருவாக்கி பாருங்க, அந்த குழந்தைகள் எவ்வளோ அழகான முறையில் அவங்களோட பண்பாடுகள் இருக்கும். அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் மௌலூதின், எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது இயற்கை மார்க்கத்தில் அது பிறக்குது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக, யுனஸ்ஸரானிஹி, அவர்களை கிறிஸ்தவர்களாக அல்லது நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா? யூத கொள்கைக்கு போங்க, கிறிஸ்தவ கொள்கைக்கு போங்க, நெருப்பு வணங்குங்க ட்ரைனிங் கொடுக்குறதில்ல. அந்த சூழல்களை நாம் தான் உருவாக்கி கொடுக்கணும். அந்த சூழல்கள், வீட்டு சூழல் மோசமான ஒரு சூழலாக இருந்தால் அந்த குழந்தை மோசமான குழந்தையாக உருவாகும். வீட்டில் நாம் மார்க்க பேணுதலோட அல்லாஹ்வை பயந்து வணக்க வழிபாடுகளை சரியான முறையை நிறைவேற்றி அவங்களுக்கு உண்மையை போதிச்சு நேர்மையை போதிச்சு நல்ல அஹ்லாக்குகளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடந்து அவங்களுக்கு சொன்னால் அந்த குழந்தை நல்ல விதமாக உருவாகும். அப்போ இயற்கையாக ஒரு குழந்தை நல்ல முறையில் பிறக்கும்போது அந்த குழந்தை மோசமான குழந்தைகளாக மாறுவதற்கான காரணம் அந்த குழந்தை உருவாகிற வளர்ற அந்த சூழ்நிலை, அந்த இடங்கள், அந்த நபர்கள். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த இடத்துல இருக்கிறான் என்பதை பொறுத்து, அவன் எந்த நபர்களோடு உறவாடுகிறான் என்பதை பொறுத்து, அவன் எந்த பெற்றோரால் உருவாக்கப்பட்டான் என்பதை பொறுத்து, அவன் எந்த சூழலிலே வளர்ந்தான் என்பதை பொறுத்து அவனுடைய சிந்தனையிலும் செயலிலும் நீங்கள் நிறைய முரண்பாடுகளை வித்தியாசங்களை பார்க்கலாம். ஒரு பிள்ளையை பார்த்து சொல்றோம், வாப்பாமா மாஷா அல்லாஹ் பாருங்க, அந்த அந்த குணம் அந்த பிள்ளைகிட்ட வெளியாகுதுன்னு சொல்ற மாதிரி. இது அந்த பிள்ளைக்கு நீங்க படிச்சு கொடுக்க தேவையில்லை, உங்களை பார்த்து அந்த பிள்ளை உருவாகும். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நாமும் நல்ல ஒரு சூழலில் உருவாகணும், நல்ல சூழலை சாய்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் குடியிருக்கிறோம், பலதரப்பட்ட இடங்கள் நம்ம வாழணும். இப்போ சில இடங்கள் இருக்கும், இந்த இடம் நமக்கு மார்க்க ரீதியாக இந்த இடம் நமக்கு ஒரு பிரச்சனையான இடம், அல்லது நம்மளோட பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட பிள்ளையை உருவாக்கினாலும் இந்த சூழல் அந்த பிள்ளை இருந்ததுன்னா நம்மளோட தர்பியாவையும் தாண்டி சில மோசமான கலாச்சாரங்களுக்கு உட்படும் என்று தெரியும் போது நாம் என்ன செய்யறோம், அந்த இடத்தை மாற்றணும். இப்போ ஹிஜ்ரத்தை பற்றி நாங்கள் படிச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹிஜ்ரத்தை பற்றி சொன்னாங்க. இந்த ஹிஜ்ரத் என்பது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத், மக்கா வெற்றி பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. ஆனால் வலாக்கின் ஜிஹாதும் வனியன் ரசூலுல்லாஹ், ஜிஹாத் இருக்கிறது, நீயத்தும் இருக்கிறது. நீங்க ஒரு மோசமான ஒரு இடத்துல நீங்க ஒரு தற்செயலாக நீங்க ஒரு வீட்டை வாங்கிட்டீங்க, சுத்தி மோசமான கலாச்சாரம், விபச்சாரம், குடி, போதை, நீங்க என்ன செய்வீங்க? உடனே நாங்க இதுக்கு பிறகு வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம், இல்லை வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிட்டோம், இல்லை நீங்க அந்த இடத்தை எப்படியாவது மாற்றி நல்ல ஒரு சூழலை உருவாக்க நீங்க முயற்சி செய்வீங்க. காரணம் என்னன்னா, சூழல் தாக்கம் என்பது எல்லா மனுஷனையும் அது பாதிக்கும். நீங்க நினைக்க வேண்டாம் சின்ன குழந்தைகள் மட்டும்தான். நாங்களே ஒரு மோசமான ஒரு சூழலுக்குள்ள நாங்க மாட்டிக்கிட்டோம், சில சந்தர்ப்ப சூழ்நிலை, சில மோசமான இடத்துல நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உருவாகிட்டா அந்த இடம் சில தாக்கங்களை உண்டாக்குன்றதை நாங்கள் அனுபவ ரீதியாக பார்க்குறோம், நடைமுறையில் நாங்கள் சமூகத்தில் இந்த விஷயத்தை பார்க்குறோம். எனவே அல்லாஹ் தஆலா பொதுவாக நல்ல இடத்துல வாழ்றத நமக்கு வலியுறுத்துறோம். பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு குழந்தை உருவாகிற நேரம், நான் ஏற்கனவே குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இதை பற்றி பேசிக்கிறேன். பொதுவாக நாங்கள் நம்மளோட குழந்தைகளை உருவாக்கும் போது நாங்கள் பல விஷயங்களை கவனிக்கிறோம். நம்மளோட வீட்டு சூழலை பார்க்குறோம், அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை நாம் கொடுக்க பார்க்குறோம். இன்றைய சூழலில் கடந்த போன வாரம் 2 பயான் முக்கியமான ஒரு தலைப்பு நிறைய விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்கலன்னா கூட மறுபடி அந்த பயானை நீங்கள் கேட்கணும். காரணம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கு நமக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. இப்போ நாம் சும்மா கேட்குறோம், சில ஆட்கடை ஃபெமிலி ஊரில் குழந்தைகளெல்லாம் ஊரில், ஆனால் நாம் இங்கே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். இப்போ சரியான வாழ்க்கை முறை என்ன? நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு பக்கத்தில் இருக்கும், நமது குழந்தைகள் நம்ம நேரடி கண்காணிப்பில் நம்ம உருவாக்கணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்தி, ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் அல்லது பொறுப்பாளர்கள், அதை பற்றி அவங்க விசாரிக்கப்படுவாங்க. அப்போ சரியான முறை என்னென்னா, நம்ம குழந்தைகளை நம்ம நேரடியாக கண்காணிக்கணும். நமது மனைவி நமக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம்,
நாளைய மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், நேரடியாக கண்காணிக்கணும். அவங்களோட மார்க்க ரீதியான அவங்கள வழிநடத்துறது நம்மளோட பொறுப்பு. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக குடும்பங்கள் நாட்டில் இருக்கிறாங்க, நாம விரும்பாமலோ தொழில் தேடி இங்கே வந்து உட்கார்ந்துட்டீங்க. இப்போ இது நிர்பந்தம், அதுக்காக நம்ம பாவம் செய்யணும் அப்படி ஒரு அர்த்தத்தில் நான் சொல்லலை. அப்போ இந்த மாதிரியான சில சமூக நிர்பந்தங்கள் நமக்கு இருந்தாலும் அதுக்கு மத்தியிலையும் நாம் நம்மட மார்க்க வரம்புகளை எப்படி பேணி பாதுகாக்கிறது, நமக்கு கீழே உள்ளவங்களை நாம எப்படி நிர்வாகம் பண்றது என்ற ஒரு வழிமுறைகளை நாம வெளிநாட்டுக்கு வந்து பிள்ளை எப்படியா போட்டோம். நம்ம நாட்டில் இருந்தால் தானே நம்ம கண்காணிக்க நம்ம குட்டிப்போமா, ஃபோன் எடுக்கிறோம், காலையில் ஃபோன் எடுக்கிறோம், பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சான்னு கேட்குறோம், பிள்ளை மதரசாக்கு போச்சான்னு கேட்குறோம், மனைவி வீட்டில் கேட்குறோம், மனைவி வெளியே பயணம் போனாங்களா, அப்படி போனால் யாரோட போனாங்க, மகரமத்தோட போனாங்களா, வீட்டில் மார்க்க ஒழுங்குகள் இருக்கிறாண்டு நம்ம அடிக்கடி விசாரிக்கிறோம், பார்க்குறோம். இதை நம்மளால முடியும், இது நமக்கு ஒரு நிர்பந்தம். சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இங்கெல்லாம் விட்டு நீங்கள் நாட்டில் போய் குடும்பத்தோட இருக்கிறேன்னா அங்கே போனால் பொழைப்பு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி. அப்போ சில விஷயங்கள் நமக்கு நிர்பந்தமாக மாறுகிறது. அப்போ அந்த நிர்பந்தமாக மாறிவிட்டதுன்றதுக்காக வேண்டி இப்போ சில நேரங்களில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமைப்படக்கூடாது, மார்க்கம் அதை அனுமதிக்கல. மூணாவது ஷைத்தான் இருக்கிறான்னு ஹதீஸ்ல வருது. இப்போ நாங்கள் சில நேரங்களில் எங்களோட தொழில் நம்ம வேலை செய்கிற அந்த இடத்துல ஒரு லேடி இருக்கிறோம், இப்போ நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு அங்கே தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தம். இப்போ என்ன செய்யறது? அந்த சந்தர்ப்பத்தை நாம ஒழுங்கமை இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாகிட்டு நாமளாக சாய்ஸ் பண்ணல, நாம தேடல, அல்லது நாம தேடி இந்த சூழலை வரல. அந்த நேரத்தில் நாம என்ன செய்யணும்னா, நாம முடியுமான வரைக்கும் பாவமான பக்கத்துக்கு போகாம அல்ல ஷைத்தானிய தூண்டுதலுக்கு உட்படாத வகையில சில முறைகளை நாங்கள் உருவாக்குவோமா இல்லையா? நாங்கள் டக்குனு ஆஃபீஸர் சொல்றோம், இதுக்கு சிசி கேமரா போடணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதுக்கு என்ன முடியுமோ நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, அந்த சூழல்ல நாம் பிழையான செயலில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். அப்ப இதே மாதிரி தான் எந்த ஒரு நிர்பந்தம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நம்ம நிறைய ஸ்கூல்கள் விடுவோம். உண்மையிலே அந்த ஸ்கூல்களில் நம்ம விரும்புகிற விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் நம்ம விரும்பாததும் இருக்கும். இப்போ நாம ஸ்கூலில் பிள்ளைகளை விட்டுருந்தாங்க எப்படியோ போட்டோம் அப்படின்னு நம்ம விடுவோமா? இல்லை. நாம் என்ன செய்வோம், நமக்கு விளங்கு சில விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கைட் பண்ண வேண்டி இருக்குது. நாம் என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கப்பா, இதில் கொஞ்சம் பேருதல் ஆயிருங்க. இப்போ சில கலவன் பாடசாலைகள் இருக்கும், உதாரணம் ஆண்கள் பெண்கள்லாம் கலந்துருப்பாங்க. இப்போ நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அந்த பாடசாலையில் தான் நம்ம பிள்ளை படிக்கணுன்றது நிர்பந்தம். இப்போ என்ன செய்யறது, கலவன் தான் என்னமா நடக்கட்டும், அது பிரச்சனை இல்லை விடுவோமா? இல்லை, பிள்ளைக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் பெண்களோட இப்படி நடந்து கொள்ளணும், மார்க் நமக்கு இப்படி சொல்லுது, அடிக்கடி அந்த பிள்ளைக்கான வழிகாட்டுதல் செய்வோம். அப்போ நாங்கள் சூழல் நிர்பந்தம் நாம இதை நிர்பந்தம் தானே சொல்லி நம்ம என்ன செய்யலாது, அந்த விஷயங்களை நாங்கள் ஒரு வழிகாட்டல் இல்லாமல் நாம விட மாட்டோம். இப்போ நாம டிவி வாங்கி வைக்க வேண்டிய நிர்பந்தம் வைங்க, வீட்டில் கண்டிப்பாக நம்ம டிவி வச்சுக்கணும். அப்போ டிவி வாங்கியாச்சு தானே, இனி அதில் கட்டுப்பாடு போடணுமான்னு எல்லாத்தையும் சினிமாலாம் போட விடுமா? இல்லை, நாம் என்ன செய்வோம், இந்த விஷயங்கள் கூடாது, இந்த விஷயங்கள் தவிர்க்கப்படணும், இது முக்கியமான விஷயம், இதை நீங்க படிக்க வேண்டிய விஷயம், இதை செய்ய, இதை செய்யாதீங்கன்னு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், அதாவது இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் கையில் நெருப்பு தணலை வச்சுக்கிற மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு காலம் வரும், அதை கீழே போடவும் இயலாது, வச்சுக்கொள்ளவும் இயலாது, சுடுது, கீழே போடவும் இயலாது, வச்சுக்கொள்ள இயலாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயம், நம்ம ஒரு தொழிலுக்கு போனாலும் நீங்க எல்லாத்தையும் விடுங்க, ஹரத்துக்கு போய் நீங்க உம்ரா ஹஜ் செய்ய போனாலும் அங்கேயே எத்தனையோ சேலஞ்சு தான் வரும். ஏன்னா இன்றைக்கு அப்படியான சில சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. பாவத்துக்குரிய விஷயங்கள் ஹரத்திலே நீங்க பாருங்க, களவெடுக்கிற வைக்கலாம், பாவம் சீர வைக்கிறான், ஏன் அல்லாஹ் அக்பர், ஹரத்தை சுற்றி விபச்சாரத்துக்கான ஏஜென்ட்கள் கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? அதுக்காக ஹரத்தில் அப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம அப்படி சொல்ல வரல. அப்போ நாம் எங்கு போனாலும் நமக்கான மார்க்க ஒழுங்குகளை வரையறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் சூழலால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்மளை காப்பாற்றலாம். இதுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இயற்கையாக அல்லாஹ் தஆலா மனிதனை இஸ்லாத்தில் தான் படைச்சிக்கிறோம், யாரையும் பாவியாக படைக்கல. நாம் எந்த இடத்துல வளர்றோமோ அந்த இடம், அந்த சூழ்நிலை, பெற்றோர்கள் அவருடைய வழிகாட்டுதல்கள் மிக முக்கியமாக தேவைப்படும். அல்லாஹ் தஆலா பொதுவாக நல்ல மனிதர்களோடு நமது தொடர்புகள் இருக்கணும்னு சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷ், காலையிலும் மாலையிலும் ரப்பை அழைக்கக்கூடியவர்களோடு நீங்களும் பொறுமையாக இருங்கள். அவங்க யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களோடு நீங்களும் பொறுமையாக இருங்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களோட முகத்தை என்ன செஞ்சிடாதீங்க, திருப்பி விடாதீர்கள். ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக அலங்காரங்களுக்காக வேண்டி அவங்களை விட்டு போயிடாதீங்க. நீங்க நல்ல மக்களோடு இருங்க, அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை நோக்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய நல்ல மனிதர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த உலக நோக்கங்களை கருத்தில் கொண்டு அல்லது உலக அலங்காரங்களை தேடுவதற்காக நல்ல மனிதர்களை விட்டு நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா, யார்
நம்மை நினைப்பதை விட்டும் அவங்களோட உள்ளங்கள் பராக்காக்கி விட்டதோ, யார் மனோ இச்சையை பின்பற்றுறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப நம்முடைய உறவுகளும் தொடர்புகளும் நல்ல மனிதர்களோடு நாம் இருக்கிறோம். நாம் யாரோடு இருக்கிறோம்ன்றதுதான் நம்மட நல்ல சிந்தனைக்கும் நாம் சேர்ந்து வாழுகிற மனிதர்களுடைய தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். அல்லாஹ் தஆலா இதை நபிமார்களுடைய வரலாற்றில் சொல்றோம். உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்றா, அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கிட்டவங்க சாமானிய மக்கள். பொதுவாக சத்தியத்தை இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கிற மக்கள் அடிமைகள் சாதாரணமானவங்க தான் ஏற்றுக்கொள்ளும். இந்த பணம் படைத்த அதை அகங்காரம் உள்ள சமூக தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க லேசில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது மக்காலே நாங்கள் பார்க்கலாம், நபிமார்களுடைய வரலாற்றிலே பார்க்கலாம். எப்படி சொன்னாங்க, உங்களை பின்பற்றக்கூடிய நபர்களை பார்த்தா நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய எங்களை கண்களில் அற்பமாக தெரியக்கூடியவர்கள் தானே உங்களுக்கு பின்னால் வராங்க என்று நபிமார்கள் குறிப்பாக நூஹ் நபி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலா அகூலு லில்லதீன தஸ்தரி அயுனுக்கும், உங்களுடைய கண்கள் யாரை கேவலமாக அற்பமாக நினைக்கிறதோ அவர்களுக்கு லையுத்தியஹுமுல்லாஹு கைரன், அவங்களுக்கு அல்லாஹ் எந்த நன்மையையும் கொடுக்க மாட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. அல்லாஹ் சொல்றான். எப்படி நீங்க சொல்றீங்களே, என்னப்பா உங்களை பின்பற்றுறவங்க ரொம்ப சாமானியர்களா இருக்கிறாங்களே, கூலி வேலை செய்யக்கூடிய அற்பமானவர்களா இருக்கிறாங்களே, பெரும் தலைவர்கள் வசதி படைச்சவங்க சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால வரலையே, அப்படியெல்லாம் அவங்க உங்களோட இருக்கும்போது நாங்க எப்படி உங்களோட வந்து சேர்ந்து கொள்ளலாம், நாங்க எப்படி உங்களை பின்பற்றலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க அற்பமானவங்க சாதாரணமானவங்க உங்களோட கண்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் உங்களோட இருக்கும்போது நாங்களும் உங்களோட வந்து சேரலாமான்னு நீங்க சொல்றீங்களே. அவங்க சொல்றாங்க, நான் சொல்ல வரல, நீங்க சொல்றது போல உங்கள் கண்கள் கேவலமாக பார்க்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஹைர கொடுக்க மாட்டான் என்று நான் சொல்ல வரவில்லை. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹு அஅலமு பிமா ஃபி அன்ஃபுஸிஹிம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னி இதல் மினல் ஸாலிமீன், நீங்க சொல்றது மாதிரி சாதாரணமான ஆட்களை எல்லாம் விரட்டி போட்டு உங்களை எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் பெரிய பணக்காரர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்கள், படிச்சவங்க, உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்குதுன்றதுக்காக உங்களோட நான் இருந்துட்டு கேவலமாக நீங்க பார்க்கறதுக்காக அவங்கள நான் துரத்தி விட்டால் எனக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து யார் உதவி செய்வா? யா கௌமி மை யன்சுருனி மினல்லாஹ் இன் தரத்துஹும் அஃபலா ததக்கரூன், நீங்க சொல்ற மாதிரி அவங்களை விரட்டிட்டு வைங்க, அல்லாஹ் இடத்திலிருந்து எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா? இப்போ என்ன வழங்குது பாருங்க, அதாவது நாம் வாழக்கூடியவங்க பெரிய அந்தஸ்துள்ளவங்களோட தான் நாங்கள் இருப்போம், அல்லது பெரிய பணக்காரரோட தான் நாங்கள் இருப்போம், பெரிய சமுதாயத்தில் கௌரவம் அப்படி அல்ல, நீங்க நல்ல மனிதர்களோடு இருக்கிறது அல்லாஹ் சொல்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, உங்களை பார்வைக்கு வேண்டாம் அவங்க மோசமா தெரியலாம், அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல கைது இருக்குமா இல்லையா? நீங்க அல்லாஹ் மறுக்கிறீங்க, அவங்களை விட்டு போட்டு உங்களோட தான் எப்படி இருக்குது, அவங்களை விரட்டிட்டு அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு யார் உதவி செய்ய போறாங்க? அல்லாஹ் சொல்றான், யா கௌமி மை யன்சுருனி மினல்லாஹி இன் தரத்தும் அஃபலா ததக்கரூன், நீங்க சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மளோட தொடர்புகள் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்த நல்ல மக்களோடு நம்ம உருவாடணும். சில நேரம் இந்த என்ன சொல்றது சமூக அந்தஸ்து என்று சில நேரம் நாங்கள் பார்க்குறது, நம்ம இந்த மாதிரியான சாதாரணமான ஆட்களோடு நம்ம தொடர்பு வச்சுருந்தா நம்மளோட பிஸ்னஸுக்கு, நம்மளோட பொசிஷனுக்கு, நம்மளோட லெவலுக்கு பார்க்குறவங்க என்ன நினைப்போம்? அப்படி இல்லை, அல்லாஹ்வுக்கு பயந்த நல்ல மக்களோட உள்ள உறவை ஒரு நாளும் துண்டிச்சிடாதீங்க. வழங்க சொல்ல வாழும் சூழல் மட்டுமல்ல, நீங்கள் உறவாடுகிற நபர்கள், நண்பர்கள், நீங்கள் எந்த பாதையிலிருக்கிறீங்க டிசைட் பண்ணுவாங்க. எனவே நாங்கள் எப்பவும் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கொடுக்கல் வாங்கலோ, நம்முடைய தொழில் ரீதியான தொடர்புகளோ, அல்லது நம்முடைய அலுவலக ரீதியான தொடர்புகளோ நம்ம யாரோடையும் வச்சுக்கொள்ளலாம், அது வேற விஷயம். ஆனால் மார்க்க ரீதியாக நாம சரியான பாதையில் நிற்கணுமா இருந்தால், சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு நபராக கருதப்படக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அவன் பயந்து வாழ்றானா அவனோட தான் நாங்கள் இருக்கணும். இதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கிறார்களே, அவனை நாடுகிறார்களே, அவங்களோட நீங்க இருங்க. இந்த உலகத்தின் அலங்காரத்துக்காக, இந்த உலகத்தின் கௌரவத்துக்காக, இந்த உலகத்தில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கின்றதுக்காக அவங்களை விட்டுட்டு நீங்க மற்றவங்களோட உங்களை தொடர்புகளை வச்சுக் கொள்ளாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு மனிதன் வாழ்கிற இடம் அவன் உறவாடுகிற நண்பர்கள். ஒரு மனிதன் எப்பவுமே நல்ல நண்பனை தெரிவு செய்யும். இந்த நல்ல நண்பன் என்பது நம்மளோட லௌகீக ரீதியான நண்பன் அல்ல, நல்ல ஃபைனான்சியல் ஒரு பெரிய ஒருத்தரோட நம்ம இருந்தால் தான் ஒரு சந்தர்ப்பத்துக்கு நம்ம அவன் ஹெல்ப் பண்ணுவான், அந்த மாதிரி போகிறது இஹ்லாஸான நட்பு அல்ல. இவன் பெரிய பொசிஷன் இவன் பணம் அப்படி இல்லை. நல்ல நட்பு என்பது நீங்கள் தப்பு செய்கிற நேரத்தில், நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிற நேரத்தில், அது மனுஷன் தான் எல்லாரும் பாவம் செய்வாங்க, உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதில்ல, உங்களை இன்னும் கொஞ்சம் தட்டி கொடுக்குற நட்பு இல்லை. இது செய்யாதீங்க, இது அல்லாஹ் விரும்ப மாட்டான், இது அல்லாஹ் தடுக்கக்கூடிய விஷயம். நம்ம தொலை போகாமல் இருக்கணும். நீங்கள் பள்ளி போகாமல் இருக்கிறீங்க, நீங்கள் தொலை போகாமல் இருக்கிறீங்க, நம்ம பாவத்தை செய்கிறோம், நீங்கள் இந்த பாவத்தை செய்றீங்க. இந்த மாதிரி நம்மளை அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய நல்ல நட்புக்களை நம்ம தேடும். இப்போ சிலவங்க இருப்பாங்க வந்து
பாவம் எல்லாம் இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்க்கலப்பா. சின்ன சின்ன விஷயங்கள் டிவியில் படம் பார்க்குறது, இந்த சிகரெட் பத்துறது, இந்த சின்ன சும்மா அந்த பாட்டிகளுக்கு போனால் சும்மா அந்த என்னது பாவிக்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பார்த்தா வாழையில் மாண்டு சில நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு விருப்பமான நண்பர்கள் ஆயிப்பாங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் ஆயிப்பாங்க, உங்களோட துறையில் உங்களுக்கு அவங்க வேணா ஹெல்ப் பண்ணுறவங்க ஆயிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து தெரிகிறதான் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து என்று இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் அந்த உலகத்தினுடைய அலங்காரத்துக்காக நீங்கள் தேடி போவைகளா இருந்தால் அதனுடைய விளைவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, அதாவது மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி வ ஜலீஸி ஸூ, ஒரு நல்ல நண்பனுக்கும் மோசமான நண்பனுக்கும் இடையிலான உதாரணம் என்னன்னு சொன்னா, இந்த மிஸ்க்னு சொல்லுவாங்க, அத்தர் வாசனை திரவியங்கள் விற்கிறவனுக்கும் இந்த கொல்ல வேலை செய்வாங்க தெரியுமா, அடிக்கும் போது இரும்பு தளலாம் தெரியும், அவங்களுக்குமான வித்தியாசமாகும். நல்ல நண்பனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அத்தர் வியாபாரியோட பழகுற மாதிரி, நீங்க கிட்ட போனா அவன் வாசம் தான் வரும். அவன் தராட்டியாலும் அவன் வரக்கூடிய அந்த நறுமணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அவன் உங்களுக்கு வாசம் தந்தாலும் அந்த தராட்டியாலும் நல்லதை தான் நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த மோசமான நண்பன் என்பது அவன் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்காட்டியாலும் பக்கத்தில் போது தட்டும் போது படுற தணல் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம். அப்படின்னு விளங்குது என்னன்னு, நல்ல நண்பர்களோட நீங்க இருந்தா அவங்க உங்களுக்கு நல்லதை தருவாங்க. நீங்க அவங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்களை படிக்கலாம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களை பார்க்கலாம். அப்ப எங்கட தொடர்புகள் யாரோட இருக்குது என்பதை பொறுத்து அதனுடைய தாக்கம் எங்களிடத்தில் வெளிப்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் யாரை உற்ற நண்பனாக வைத்திருக்கிறானோ அவன் மார்க்கத்தில் அவன் இருப்பான். அப்படின்னு அவ்வளோதான். என்ன ஒரு நண்பன், நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆள் சொல்லுவீங்க. உண்மையாக நீங்கள் யாரை எனக்கு நெருக்கமான நண்பன் சொல்றீங்களோ கண்டிப்பாக அவனது தாக்கம் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு படிச்சிட தேவையில்லை. இப்போ எப்போவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தியரியை விளைக்கொள்ளணும். ஒரு பாவம் செய்யும், ஒரு சபையில் ஒரு பாவம் நடக்கலாம், அல்லது ஒரு இடத்துல ஒரு பாவம் நடக்கலாம். ஒரு உண்மையான நண்பன் என்ன தெரியுமா செய்வான், இது அதுக்காக ஒரு முறை தவறி அல்லது ஒரு மானபங்கப்படுத்துற விதமாக நம்மளோட இமேஜ் போற விதமாக அது அல்ல. அழகான முறையில் நல்ல வழிமுறைகளை கொண்டு நம்ம உபதேசம் பண்ணணும். அதுக்காக மோசமான வழிமுறை இல்லை. ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சா எருமாடு மாதிரி இப்படி செஞ்சுட்டு மாதிரி சொல்லுவாங்க சார். அந்த மெத்தட் தெரியாது, எப்படி என்ன வேர்டை பயன்படுத்தணும், எப்படி உபதேசம் பண்ணணும், அழகான நாகரிகமான முறை தெரியாமல் சிலவங்க அனுபவம், அது வேற விஷயம். ஆனால் நல்ல நண்பனாக இருந்தால் நீங்கள் தப்பு செய்யும் போது அழகான முறையில், ஒரு நல்ல முறையில், நாகரிகமான முறையில் உங்களுக்கு சொல்லி காட்டி இப்படி செய்யாதீங்க, இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விஷயம் அப்படி சொல்லுவோம். அதான் நல்ல நண்பன். ஆனால் மோசமானவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அது மூக்கில் போகிற கொசுமா என்ன பிரச்சனை, மனுஷன் அப்படிதான் நாங்களும் நேற்று பார்த்தா செஞ்சோம் அப்படின்னு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த தாக்கம் நீங்கள் ஒரு பாவம் நடக்கும்போது அதை நீங்கள் தடுக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அழிஞ்சு போகிற அவன் மட்டும் இல்லை, தடுக்காம தான் நீங்களும் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்கனவே ஹதீஸ் நான் சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா, ஒரு மனிதன் அல்லாஹ்வோட வரம்பு மீறான், இன்னொருத்தன் அதை பார்த்து பிடிக்கும். ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா, அந்த கப்பலில் போகிறவங்க மாதிரி ஒரு கூட்டம் மேலே தீக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் கீழே வைக்கிறாங்க. அவள் கீழே உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட மேலே தான் போகும், மேலே போய் தண்ணி எடுக்கணும். இப்போ கீழே உள்ளவங்க பார்க்குறாங்க, நம்ம ஏன் மேலே போகணும், நம்ம தான் தண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓட்டை போட்டால் கீழே தண்ணி வர போகுது. அப்போ கீழே ஓட்ட போடும்போது மேலே உள்ளவங்க பார்க்குறாங்க, ஓட்ட போடுறாங்க, ஓஹோ கீழே ஓட்ட போகிறாங்க, ஓட நமக்கு என்ன போச்சு அப்படி நினச்சிப்பாங்களா? இல்லை, இருந்தால் எல்லாரும் சேர்ந்து தான் மூடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவம் செய்யும் போது கரத்தை பிடிச்சி நிறுத்துங்கண்ணா, இல்லைன்னா அழிஞ்சு போறது அவங்க மட்டுமல்ல நீங்களும் தான் அழிஞ்சு போவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், சனிக்கிழமை மீன் பிடிச்ச கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தில் ஒரு கூட்டம் போய் தடுக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் போய் சொல்றாங்க, எதுக்கு போய் இவங்களை தடுக்கிறீங்க, லிம தாயிதுன கௌமன் அல்லாஹு முஹ்லிக்கும், அல்லாஹ் அழிக்க போற ஒரு சமுதாயத்தை நீங்க போய் பேஸ் பண்ணி திருத்த போறாங்களா, எதுக்காக தடுக்கிறீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்ஜைனல் லதீன யன்ஹூன அனிஸ், தவறுகளை தடுத்தவங்களை நாங்கள் காப்பாற்றிட்டோம். அப்போ ஒரு சமுதாயத்தில் தவறு நடந்தால் அது தடுக்கப்படும். அப்போதான் அந்த சமுதாயத்தில் ஒரு சரியான மார்க்க விளிம்பியும் இருக்கும். தடுக்கப்படாமல் நீங்கள் ஒரு தவறோட கலந்து வாழ்ற ஒரு சூழல் வந்தால் காலப்போக்கில் அந்த தவறை நீங்கள் சிம்பிளாக கருதுவீங்க, பிறகு உங்களோட வீட்டுக்குள்ளே தவறு நடக்கும். புரியுதா? நான் சொல்றேன், ஒரு தவறை தடுக்காம ஒரு தவறான நபர்களோடு தவறான சூழல்ல அந்த தவறுக்கு எதிரான எந்த விதமான கண்டனமும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் அவங்களோட வாழ்கிற நேரத்தில் அதில் தாக்கம் உங்களுக்குள்ள வரும், இல்லைன்னா உங்களோட ஃபேமிலிக்குள்ள வரும். நீங்கள் இல்லை நான் ஃபுல் சேஃப், நீங்கள் சேஃப் தான், புள்ளல் போய்க்கும், இல்லாட்டி மனைவி போய்ப்போம், இல்லாட்டி நம்மளோட சந்ததிகளில் யாராவது போய்ப்போம், நல்லா பார்த்தாங்க. ஆகவே நல்ல நபர்களோடு நம்மளோட உறவுகளை வச்சிக்கும் போது ஒரு தவறை காணும்போது அங்கே தடுக்கப்படும். தவறு தடுக்கப்படாமல் இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள், ذلك بما عصوا وكانوا يعتدون, அவங்க வரம்பு மீறினார்கள், பாவம் செய்தார்கள். وكانوا لا يتناهون عن منكر فعلوا, தங்களுக்கு மத்தியில் நடந்த தவறை தடுக்கல. புரியுதா? அப்ப தவறுகள் தடுக்கப்படாத நபர்களோடு அல்லது ஒரு சமுதாயத்தோடு அந்த சூழலிலே நீங்கள் வாழ்ற நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த தவறின் தாக்கம் உங்கள் சிந்தனையிலும் பெறுது, உங்களுக்கே தெரியாது. விளங்கா சொல்றது, நீங்க வாழ்ற சூழல்கள் மிக முக்கியமானது, நீங்கள் உருவாடுகிற நண்பர்கள் மிக முக்கியமானவர். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல நண்பர்களை நம்மளோட வாழ்க்கையில தேடுங்க. நல்ல நண்பர்கள் தான்
உங்களை வழி நடத்துவாங்க. நீங்க பிழையானவர்களை எங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்று ஆக்கிக் கொண்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் உங்களோட வாழ்க்கையில உண்டாகும் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொல்லணும். இதே மாதிரி முக்கியமான ஒரு நபிமொழியை நாங்கள் இதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்கலாம். சூழல் என்பது, ஒரு மனிதன் வாழ்ற சூழல் என்பது சில நேரம் அவனை மோசமானவனை மாற்றும். சில நபர்களை நீங்க பார்க்கணும், சில ஆட்களை நீங்க பாருங்க, அவனோட ஊர்ல இருந்தா அவனா ஒன்றா நம்பர் ரவுடி. ஊர்ல இருந்தா, ஊருக்கு வெளியே போனா அங்க பார்த்தா சிங்கம், இங்க பார்த்தா பூனை வரும். என்னடா இவன் ஊருக்குள்ள பெரிய ரவுடிங்கிறான், அங்கிறான், இங்க வந்தா உன்னை காணும், என்ன காரணம்டா? அவன் சூழல்ல அவன் செய்யக்கூடிய தவறுகளை ஊக்குவிக்கக்கூடிய, அதுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இங்க அவர் ஒன்று இல்லை. அங்க வாழை எடுத்தா வெட்டுவாரு, கத்தி எடுத்தா வெட்டுவாரு, இங்க கம்பி தூக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்துல அடிச்சு போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஊருக்குள்ள பெரிய ரவுடி, வெளியே வந்தா பூனை. பாக்குறீங்களா இல்லையா? என்ன காரணம் புரியுதா? இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. சில நபர்கள் அவங்க நினைச்சாலும் சில இடங்கள்ல திருந்தல. அப்பா இன்னையிலேருந்து மாஷா அல்லாஹ் நான் தொழுதுட்டு நல்லபடியாக இருக்க போறேன்னா ஒருத்த போத்த தொழுது நிற்போம். என்னப்பா பார்த்த உடனே அவருக்கு அந்த மாறிடுச்சு மனசு. அப்ப சில சூழ்நிலைகளை மனசு நமக்கு வழங்குது. இந்த சூழல் எனக்கு சரிவது, எனக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றதுக்கு இந்த சூழல் எனக்கு பொருத்தமில்லைண்டா, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்தில் இந்த நீங்கிறதுக்கு அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த சூழலை மாற்றும். சொல்றது ரவுடிசத்துக்கு பின்னால இப்போ ஒரு ஏரியாவில் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒருத்தர் அவர் தான் பெரிய ரவுடி. காரணம் ஏன் ரவுடி சொல்லுமா? ஒரு ஆள் 1000 பேர் கடிக்கணுமா? இல்லை, அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். அவருக்கு என்ன சரி பிரச்சனைனா ஒவ்வொரு ஃபோன் ஒரு 100 பேரோ 10 பேரோ 50 பேரோ அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு. இந்த தைரியத்தில் தான் அவர் ரவுடிசம் பண்ணுறாரு. அந்த இடத்த விட்டு வந்தால் இது நமக்கு சரி வராது, மாறி விலகி எங்கேயாவது நல்ல மக்களோட போய் வாழ்ந்தா அவர் நல்லவராக வாழ்வார். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல அந்த செய்தி பதிவாக இருக்குது. ஒரு நபர் 99 கொலை செஞ்சிட்டார். 99 கொலை. சில மனிதர்கள் பிழைகளை செஞ்சாலும் கூட அவங்களோட உள் உணர்வு என்பது அவங்கள மனசாட்சி உறுத்திக்கிட்டே, நம்ம எப்படி தப்பு செய்யறோம். நீங்க பாருங்க, தப்பு செய்யற எல்லாரும் மோசமானவங்க இல்லை. அந்த சூழ்நிலை அவனை தப்பு செய்ய வச்சு அவன் நினைச்சாலும் அந்த சூழ்நிலையில அந்த தப்புல இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். உதாரணமா ஒரு பிரதேசத்துல முக்கியமான ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லப்பட்ட ஒரு, உண்மையாக சொல்ல போனால் ஒரு 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 30 40 50 பேரை கொலை செஞ்ச ஒரு நபர். சரிதானே? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த நபரோட ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாத வேற நாட்டில் வச்சு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஆளோட பேசிக்கிட்டோம், கதை நீங்க இவ்வளவு பண்ணிக்கிறீங்க, இது ஒரு பிளன் தெரியலையா? இவ்வளவு பிரச்சனை உங்களால், இந்த ஊருக்குள்ளே நிம்மதி இல்லை, எங்கிட்டு போனாலும் பிரச்சனை தான். அந்த ஆள் மனசை திறந்து சில பேச்சு சொன்னார். உண்மையில நான் சொல்ல வர்றது, அவங்க செஞ்ச செயல் சரி என்பதற்கல்ல, அவங்க செஞ்ச செயல் பிழையானதுதான். ஆனா அந்த செயலுக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கான அந்த காரணத்தை தேடும்போது அந்த சூழலும் அந்த 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 சமுதாயமும் அந்த தவறுக்கு போற அளவுக்கான சில காரணங்களா இருந்திருக்கிறாங்க. புரியுதா? அவர் சொல்றாரு, நான் குர்ஆனோட தெரிஞ்சார், நான் தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசிப்பேன், நான் பயானுக்கு போவேன், இப்படி எல்லாம் இருந்தேன்னா ஒரு சில காரணங்களால அவர் கொலை செய்ய வேண்டிய ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு தான் அவர் தள்ளப்பட்டார். இப்போ அவர் இங்கிட்டு கொள்ள இங்கிட்டு கொள்ள இங்கிட்டு கொள்ள இங்கிட்டு கொள்ள 10 20 கொலை இவர் கையால கொலை. அப்போ அந்த சூழ்நிலை, அப்போ உடனே அந்த ஆளுக்கு சொன்ன உபதேசம், இந்த இடத்துல வாழாது, இந்த இடம் உங்களுக்கு நீங்க விரும்பலன்றாலும் கூட இந்த இடம் உங்களுக்கு தவறுக்கு ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆக மனுஷன் தவறுக்கு பின்னால அவன் அந்த சூழலும் சில பொழுதுகளில் காரணமாக இருக்குது. இது போன்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம். 99 கொலை செஞ்சாச்சு. அவர் உள்ளம் நாம் தப்பு செய்யறோம் அப்படின்னு உறுத்து. ஃபஸஅல அன் அலமி அஹ்லில் அர்த், யாரு ஒரு மார்க்க விளக்கம் தெரிஞ்சவர் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ ஒரு ராஹிப்னா ஒரு வணக்கசாலி, ஒரு மார்க்க ஆலிம் அல்ல. சில ஆட்கள் பத்துவா கேட்கறது யாருக்கிட்டனா 5 நேரம் பள்ளிக்கு போறாரு, நல்ல பயானுக்கெல்லாம் போறாரு, வராரு, அவர்கிட்ட போய் ஆளுக்கு பத்துவா கேட்பாங்க. அவருக்கு வணக்க வழிபாடுகள் அந்த அதுகளில் அறிவு இருந்தாலும் கூட மார்க்க ரீதியாக பத்துவா கொடுக்குற அளவுக்கு அறிவுள்ளவராக இருக்க மாட்டார். அவர்கிட்ட இவர் மாஷால்லா பள்ளிக்கெல்லாம் போறாரு, இவர்கிட்ட கேட்டால் தான் சரியாயிருக்குன்னு சொல்லி பத்துவா கேட்டால் அவர் என்ன செஞ்சுவாருன்னா சில நேரம் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுற ஆள்கிறாங்க தான். அதுக்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறவங்க மோசமானவங்க சொல்லலை, அவங்ககிட்ட அந்த உருவி, அதாவது வரம்பு மீறுதல். இப்போ உதாரணம், விபச்சாரம் பண்றது என்னது? ஹராம். ஒரு ஆள் சொல்ல விபச்சாரம் பண்ணா அவர் காபிரா போய்த்தாருன்னு சொல்லணும். என்னப்பா காபிர்னு சொல்லணும்? ஏன்னா அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவன் முஸ்லீம்களை சொல்லுங்க, அவரை காபிர் தான் சொல்லணும். விபச்சாரம் பண்றது இல்லப்பா அது ஹராம் தான். அப்ப நீங்க என்ன விபச்சாரத்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னப்பா? புரியுதா உங்களுக்கு? இந்த உங்களுக்கு பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் ஹவாரிஜிகள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க ஹரூரியான்னு சொல்லுவாங்க. அதாவது சஹாபாக்கள் உயிரோடு இருந்த காலம், இப்னு அப்பாஸ் அலி இப்னு அபி தாலிப் ஆட்சி காலம் 6000 பேர் சேர்ந்துட்டாங்க அந்த கோஷ்டியில. 6000 பேர். எந்த அளவுக்கு சொன்னா தஹ்கரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம், உங்க தொழுகையை அவங்க தொழுகையோட, ஏற்கனவே ஹதீஸ் சொல்லிக்கிறேன், கம்பேர் பண்ணீங்கன்னா உங்க தொழுகையை நீங்க கொஞ்சமாக நினைப்பீர்கள், உங்க நோன்பை கொஞ்சமாக நினைப்பீங்க. அவ்வளவு தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் காபிர்தான். அலி இப்னு அபி தாலிப் காபிர்தான். சுப்ஹானல்லாஹ் அலீம். யாரே? அலி காபிர், முஆவியா காபிர். ஏன் சொன்னாங்க தெரியுமா? பேணுதல். அப்ப வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட பேணுதலிக்கும், அதே நேரத்தில் மார்க்க ரீதியான தெளிவிக்க எல்லாத்தையுமே அந்த வரம்பு மீறிய பத்துவா கொடுத்துருவாங்க.
உதாரணமா வைங்க, தொழுகை விடுவது குஃப்ர். ஹதீஸ்ல வருது தரக்க ஸலாத்தை ஃபகத் கஃபர். இந்த குஃப்ரை நம்ம எப்படி அணுகிறது? ஒரு ஆள் தொழுகை விட்டுட்டார், நிரந்தர நரகவாதி, அவர் காஃபிர், ஃபத்வா கொடுக்கணுமா? அப்ப இது எப்படி இந்த விஷயத்தை அணுகிறது? ஒரு வணக்கசாலி என்ன சொல்வார்? 5 நேரமும் தொழுகை போறார், எல்லாம் நல்ல கிளீனா எல்லாம் செய்யறார், அவர் காஃபிர் தான். அவர் கொண்டு போய் காஃபிரோட ஜனாசாலாம் அங்க அடக்கணுமா? அப்ப இந்த விஷயத்தை அணுகிறார். அப்ப மார்க்க ரீதியான பக்குவம் இல்லாமல் வெறும் இபாதத்தோடு இருக்கிற ஆள்கிட்ட மார்க்க தீர்ப்பு கேட்க போகக்கூடாது. அவங்களோட இபாதத்தை நம்ம முன்மாதிரி எடுத்து நம்மளும் நல்லா இபாதத் செய்யணும், அதுக்காகவே செய்யக்கூடாது. அப்ப இந்த நபர் 99 கொலை செஞ்ச நபர் என்ன செஞ்சாருன்னா, இவர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்கிறார். இவர் மார்க்க வணக்கசாலிக்கு போய் அவர் சொன்னாரு, 99 கொலை செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கா மன்னிப்பா கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பு இல்லைன்றார். அப்ப உடனே இவருக்கு அந்த வேகத்துல அவரையும் கொலை செஞ்சார். இப்ப கம்மல பிஹா மியாத்தன் 100 கொலையா போச்சு. புரியா? பிள்ளையான ஆள்கிட்ட ஃபத்வா கேட்க போறது தவறு. அப்படி கேட்ட அந்த ஃபத்வாவால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. 100வது கொலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? இன்னொரு ஆள் வர, அவர் மார்க்க அறிஞர், அவர்கிட்ட போய் சொல்றாரு, இப்படிதான் என்னோட விஷயம், நான் 100 கொலை செஞ்சுட்டேன், என்னோட வரலாற்றில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்கிறார். ஃபஹல்லஹு மின் தௌபா, அவருக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்கிறார். உடனே அந்த அறிஞர் சொல்றார், மையஹூலு பைனஹு வ பைனத் தௌபா, அல்லாஹ்வுக்கும் அவன் தௌபாவுக்கும் இடையில யாரை திற போடுறது? அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய உமையஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவன் அல்லாஹ் தவிர யார்? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்றாரு, நீ ஒரு வேலை செய்யற, நீ இவ்வளவு பாவத்தை 100 கொலை செஞ்சிருக்கியா இருந்தா அந்த கொலை 100 ஒரு ஆள் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்குமே. நீங்க யார் தப்பு செய்யறவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் சில தத்துவம் சொல்லுவான், அவன் தப்பை நியாயப்படுத்துறதுக்கு. அதான் நான் சொல்ல வரல. அந்த தவறை அவர் செய்ததுக்கு பின்னால அந்த தவறு செய்யாம இருக்கணும்னா அவருக்கு இன்னொரு வழிகாட்டுதல் தேவைப்படும். அப்ப இந்த அறிஞர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, அதாவது அல்லாஹ்வுக்கும் உனக்கும் இடையில எந்த விதமான தடையும் போட இயலாது. ஆனா ஒரு நிபந்தனை, இன்தலிக் இலா அர்தின் கதாவக, நீ இப்படியான ஒரு இடத்துக்கு நீ போ, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு அந்த இடத்தை சொல்றார். ஃபஇன்ன பிஹா உனாசன், அங்கே நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், யஅ்புதூனல்லாஹ தஆலா ஃபஅப்தில்லாஹ மஅஹும், அவர் அந்த மக்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்க, நீயும் அந்த மக்களோட சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கு. சொல்லிப்பட்டு என்ன சொல்றான்டா, வலா தர்ஜி இலா அர்தி, உன்னோட இந்த பூமிக்கு நீ திரும்பி வராதே, இன்னஹா அர்து சூஇன், இது மோசமான இடம். புரியுதா? என்னது மனுஷன் வாழ்ற இடத்துக்கும் அவன் செயலுக்கும் உள்ள சம்மந்தம் தான் சொன்னா, நீ திரும்பி வராத இந்த இடத்துக்கு, இது மோசமான இடம் அப்படின்னு அர்த்தம் என்ன? விவசாயம் பண்ண இல்லாது அந்த மோசத்தை சொல்லல, நீ அங்க உள்ள மக்களோட போய் அல்லாஹ்வை சேர்ந்து வணங்கு, நீ திரும்பி வராதே என்று சொல்லி அனுப்புறாரு. அப்ப இந்த மனிதர் போறாரு, இந்த சம்பவம் தெரியும், சஹீஹ் முஸ்லிம் வருது, இடையில மூத்தா போறாரு. இப்ப அவருடைய அதாபுடைய வானவர்களா இல்ல ரஹ்மத்துடைய சொர்க்கத்துக்குரிய வானவர்களா அல்லது தண்டனைக்குரிய வானவர்கள் கைப்பற்றுறாரு சர்ச்சை வருது. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், 2 வானவர்கள் அனுப்பி அதுல அந்த 2 பகுதிகளும் வழங்கப்பட்டு அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்தை அவர் நெருங்கினதால அவர் சொர்க்கவாதியாக மன்னிக்கப்படுறார். அந்த சம்பவம் முழுமையா பார்க்கும். இதுல நமக்கு இந்த சப்ஜெக்டுக்குரிய விஷயம் என்னென்றால், இந்த இடத்துல நீ வாழாத, இன்னஹா அர்து சூ, இது மோசமான ஒரு தங்குமிடம், நீ வாழ்ற இடம் சரியில்லை. அப்ப இதுல நமக்கு ஒரு மனிதன், இதுல இருந்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்லி போட்டு சொல்றாங்கடா, ஒரு பாவம் செய்த ஒருவன் எந்த இடத்துல அந்த பாவத்துக்கு அவர் உட்பட்டாரோ அந்த இடத்தை மாத்தணும் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? இப்ப உதாரணமா இங்க சில இடங்கள் சில பாவங்களுக்கு ஒரு நமக்கு அந்த தவிர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தம் அந்த பாவத்துக்குள்ள நுழையிற அளவுக்கு நமக்கு உண்டாகுதுன்னா அந்த இடத்தை மாத்திருங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஜும்மாவுடைய திறத்துல நீங்க இருக்கீங்க, தூக்கம் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இடத்தை மாத்துங்க. அந்த இடம் அதிலே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து தூங்குவீங்க. சில காரணங்கள் சில செயலுக்கு அந்த இடமும் காரணமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க எப்படி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய ஷரஹ்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்க, قال العلماء في هذا استحباب مفارقه التائب الموضع التي اصاب به الذنوب. ஒரு மனிதன் தௌபா செய்யறடா எந்த இடத்துல அந்த பாவம் நிகழ்ந்ததோ அந்த இடத்தை மாத்து அப்படின்னா. புரியுதா? அப்ப இந்த மனிதர் 100 கொலை செய்யறதுக்கு பின்னணியாக அதுக்கு உதவியாக அந்த பகுதியில் உள்ள ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, அந்த சூழல் அவருக்கு இருந்திருக்கிறது என்பதற்காக அந்த இடத்தை மாத்துங்க. எனவே ஒரு இடம் என்பது ஒரு மனிதருடைய செயலிலும் சிந்தனையிலும் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு மிக ஒரு தெளிவான ஒரு செய்தி. இதே மாதிரி முக்கியமா இன்னொரு செய்தியை பாருங்க. இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரி 6 நடந்த ஒரு சம்பவம் தான் சுமாமா பின்த் உசால் என்ற ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க, சுமாமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா சுமாமா? யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சும்மா சொல்லுங்க, யாருக்கா தெரியும் சுமாமாண்ட யார்? அதாவது அரசர்ன்றதை விட ஒரு கோத்திரம், அதாவது அவர் பனு ஹனீஃபான கோத்திரத்தை சார்ந்தவர். முசைலமான்ற ஒரு பொய் நபி ஒன்று தோன்றாரு. அவர் ரசூலுல்லாவை கொல்றதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த சுமாமா. ரசூலுல்லாவை கொலை செய்யறதுக்காக அந்த முசைலமாவால உருவாக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் சுமாமா பின் உசால். இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முஹம்மது பின் மஸ்லமா அவங்களோட தலைமையில ஒரு படைப்பிரிவு அனுப்பப்பட்ட நேரத்தில் இவரை கைது செஞ்சுட்டாங்க. ஆனா யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. இவரை கைது செஞ்சு கொண்டு மதீனால பள்ளிவாசல்ல தூண்ல கட்டிட்டாங்க. சம்பவத்தை படிச்சுக்க.
சஹீஹ் முஸ்லிம் புகாரில 4372 இலக்கத்தில் செய்தியை நீங்க படிச்சு பார்க்கலாம். 4372 பாருங்க. இந்த ஹதீஸ்ல பாருங்க, சுமாமாவை கொண்டு பள்ளியினுடைய தூள்ல கட்டியாச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, மா இந்த கே சுமாமா என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு என்ன பதில், உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நீ செஞ்ச வேலைக்கு கண்டிப்பா கொல்லுதான், அவர் கொல்லப்பட வேண்டியவர். இப்போ கேட்குறாங்க, தூள்ல கட்டி கிடக்கிறார், மா இந்த கே சுமாமா கால இந்தி கைரும் யா முஹம்மத். அவர் சொல்றாரு, என்னட்ட நல்லதுதான் இருக்குது, இன் தக்துல் நீ தக்துல் தாதம், நீங்களை கொண்டா ஒரு கொலைக்கு கொலை, அதாவது கொலை செஞ்சவர், அவர் ஏற்கனவே முஸ்லீம்களே பல கொலை செஞ்சார், கொலை செஞ்சவரை நீங்க கொலை செய்யுங்க, தப்பில்லை. நீங்க என்னை கொண்டா தக்துல் தாதம், கொலைக்கு கொலை நீங்க செய்வீங்க. வைன் துன்ஐ துன்ஐ மலாஷாக்கி, நீங்க என்னை மன்னிச்சு விட்டீங்கடா, உங்களுக்கு நன்றியாக இருக்கக்கூடிய ஒருவரை மன்னிக்கிறீர்கள் அப்படின்னா நான் நன்றியாக இருப்பேன். அதே மாதிரி சொல்றாரு, வைன் குந்த துரீதுல் மால், நீங்க ஏதாவது பொருளாதாரம் தேவைன்னு கேட்டா ஃபஸல் மின்ஹு மாஷி, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன், பொருளாதாரம். புரியுதா உங்களுக்கு? கொல்லட்டா கொல்லுங்க, கொண்டா நீங்க உண்மையாக ஒருத்தர் தான் கொள்றீங்க, நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றியாக இருப்பேன், அல்லது என்னமாவது கேட்டீங்கன்னா தந்துட்டு என்னை விடுதலை செய்யுங்க மாதிரி ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஒன்றும் செய்யல, சொல்ல போடுறாங்க. 2வது நாள் சேம் கொஸ்டின் கேட்குறாங்க, இதே பதில் வருது. 3வது நாள் கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ரசூல் சொன்னாங்க, ஆளை அவுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? இவர் அந்த தூள்ல பட்டி நான் எவ்வளோ சீனை பார்த்துப்பாரு அந்த 3 நாளும். அந்த இடம், அந்த சூழ்நிலை, அந்த நபர் அவர் எங்க இருக்கிறாரோ அது ஏற்படுத்தின மாற்றத்தை பாருங்க. அவுத்துட்ட போக வேண்டியது தானே, போகல. போனார், பக்கத்தில் உள்ள ஒரு ஈச்சத்தோட்டத்தில் போய் குளிச்சு வந்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா உங்களுக்கு? ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை நல்லவனாக மாற்றும். சில சூழ்நிலை அவனை கெட்டவனை மாற்றும். அல்லாஹ் பாதுகாக்கும். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும். எப்பவுமே நாம பாவத்துக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. மிக கவனமாயிருக்கணும். வாழும் சூழல் என்பது வேறு, சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, அந்த சந்தர்ப்பம், பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்களுக்குள்ள போய் நம்ம எப்போ நுழைஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன செய்யறாரு, போய் குளிச்சுட்டு வந்து அத்லே சுமாமாட்டாங்க, சுமாமாவை அவுத்துடுங்க. அவர் என்ன செய்யறாரு பாப்பண்டு போனாரு, போய் குளிச்சுட்டு வந்தாரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹதீஸை நான் சுருக்கமா சொல்றேன் என்று சொல்றார். யா முஹம்மத் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, வல்லாஹி மா கான மின் தீனின் மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹி. இந்த உலகத்துல எனக்கு மிக வெறுப்பான ஒரு முகம் இருக்குமா இருந்தா அது உங்க முகமா தான் இருந்தது. அதாவது உலகத்திலே ஆக வெறுப்புக்குரிய நபராக நீங்கள் இருந்தீர்கள். ஃபக்கத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்ப அல் உஜூஹு இலை. ஆனால் இன்றைய தினம் இந்த உலகத்திலேயே எனக்கு விருப்பமான முகம் உங்களோட முகம் தான். அதே மாதிரி நான் மிகவும் வெறுத்த மார்க்கம் இந்த இஸ்லாம், ஆனா இன்னைக்கு நான் மிகவும் விரும்பக்கூடிய மார்க்கமாக இந்த தீன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்றாரு, நான் உம்ராவுக்கு போறதுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள அதாவது ஜாஹிலியத்திலே உம்ரா இருந்தது தானே, நான் உம்ராவுக்கு போறதுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். நான் உம்ராக்கு போகலாமான சொல்றாங்க, பஷீர் நல்ல நற்செய்தி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி உம்ராக்கு அனுப்புறான். தல்பியா சொன்னவராக மக்காவுக்குள்ள நுழைகிறார். முதலாவது மக்காவுக்குள்ள தல்பியா சொல்லிக்கொண்டு லப்பைக்னு சொல்லுவேன், அதை சொல்லிக்கொண்டு முஸ்லீமாக நுழைஞ்சவர் இந்த சுமாமா பின் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சூழலை உருவாக்குறது என்ன, அந்த அவர் சார்ந்த அந்த இடமும் அந்த நபர்களும் அந்த சந்தர்ப்பமும். எனவே நல்லதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற மாதிரி சில போது நல்லவங்களா இருக்கணும். இப்போ நம்ம வந்து நல்ல மனுஷன், நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் காசை தந்திப்போம். ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஒன்றும் செஞ்சுக்க மாட்டோம், 2000 இல்லை 10,000 இல்லை, 1 கோடி ரூபா தந்தவொடனே எடுத்துட்டு பேசாமல் செட்டில் ஆகிட வேண்டியது. திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் மாறும். புரியுதா? அப்போ நாங்கள் நம்மளோட பலவீனம் நமக்கு தெரியுதுண்டா, நம்மளை காப்பாற்றினா அந்த சூழலை நம்ம உருவாக்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? முக்கியமான ஒரு விஷயம். சூழ்நிலைகள் என்பது மனிதன் உள்ளத்தில் மாறுதலுக்கு காரணமாக இருக்கிறத இந்த ஹதீஸில் நீங்கள் ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதே மாதிரி சில சிச்சுவேஷன் நம்மளோட வாழ்க்கையிலேயே மாற்றி விட்டோம், பரட்டி விட்டோம். நாம் எங்கு வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான நபர்களோடு நாம் இருந்தாலும், நாம் நல்லவர்களாக இருப்பது நமது வாழ்க்கையை மாற்றிடும். புரியுதா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், நாம் பலரோட பிரயாணம், நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருப்போம். அப்போ நாங்கள் நல்லவங்களாக தான் வாழணும். நாங்கள் முஸ்லீம், நமக்கு மார்க்கம் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் நீங்கள் பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குற்றத்துக்காக, செய்யாத ஒரு குற்றத்துக்காக, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிலுக்குள்ள வச்சதுக்கு என்ன குற்றம்? ஒரு குற்றம் இல்லை, பாவத்தை செய்யலை, அதான் குற்றம். அந்த பெண்மணி தப்புக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்டா, ஏன் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், என்னை இந்த முதலாளி நல்லா வச்சுக்கிறான்னு சொல்லி தப்புக்கு போகாமல் இருந்தார்கள் என்பதற்காக ஜெயிலில் தூக்கிவிடும். இப்போ ஜெயிலில் போனால் பலதரப்பட்ட கைதிகள் மத்தியில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம்டா, பிறர் வந்து நம்மளோட நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கிறீங்க நினைக்கிறாங்க, நம்ம அந்த இடத்துல நல்ல மனுஷனாக இருக்கிற அத்தனை கலசர வேலையை செஞ்சான். இப்போ ஜெயிலு கூட நம்மளே கொண்டு போட்டிக்கிறாங்க, நாமளே குற்றவாளின்னு போட்டிக்கிறாங்க. அப்போ நாம அங்கே நல்லவனை வேலை பார்ப்போமா? என்னடா சும்மா தேவையில்லாமல் என்னைய கொண்டு போட்டாங்கன்னு. அப்போ உள்ள அத்தனை பேரோட நம்ம மோசமாக நடந்தா நம்மளை யாரும் நல்லவன்னு நினைக்க மாட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது 2 பேர் கனவு கண்டாங்க. வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், உங்களை பார்த்தா நீ நல்ல ஒரு மனுஷன் மாதிரி இருக்குது. புரியுதா? அப்ப நாம் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நல்லவர்களாக வாழ்ற நேரத்தில் நம்ம தாவாவே செய்ய தேவையில்லை. அந்த சூழ்நிலை நம்ம உருவாக்கினா நம்மளை சுற்றி நல்லவர்த்தம் வரும். அவன் இவங்க போய் விளக்கம் கேட்கும்போது விளக்கத்தெல்லாம் சொல்றாங்க.
விளக்கம் சொல்லியாச்சு. அது நீண்ட செய்தி, அதுக்குள்ள நுழைஞ்சா ரொம்ப டைம். இப்போ இது இந்த இந்த நல்ல மனுஷனா அவங்க இருந்ததுக்கான இப்போ நல்லவன் சும்மா வந்து சொல்லணுமா? இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், நீ உங்களை பார்த்தா நல்லவன் மாறி இருக்கீங்கன்னா நல்லவனா இருந்தால் தான் சொல்லுவாங்க. நம்ம இல்லாத மோசமான வேலையெல்லாம் செஞ்சு அவங்கள பார்த்தா நல்லவனா இருந்து அப்படி. அப்போ நம்ம தவால முக்கியமான ஒரு பகுதி நாம எங்க போனாலும் நல்லவர்களா வாழ்றது, நல்ல சூழலை நாம உருவாக்கணும். முதல்ல அவன் நல்லவன் ஆகிக்கல, அவனை கூட சொல்றதில்லை, நாம் நல்லவன் ஆகிக்கோமா. ஒரு ரூமுக்கு போனோம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தொழுறாங்க, நாம சேர்ந்து படுத்த வேண்டியது, நீங்க படுத்தா நம்மளே நல்லவன் சொல்லுவாங்க. அவன் 10 பேர் தூங்கிக்கிறான், நம்ம மட்டும் எழுப்பி பள்ளிக்கு போனா நம்மளை பார்த்து இன்னொருத்தன் அந்த ரூமே நம்மளால மாறும், அந்த இடமே நம்மளால மாறும், அந்த சூழலே மாறும். அப்ப சில சூழ்நிலைகளை நாமளே பழுதாக்க கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க? அதுக்கு என்ன நடக்குது? மன்னருக்கு கனவு காணும்போது இதுல உள்ள அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். மன்னர் கனவுக்கு விளக்கம் கேட்கும்போது அங்க உள்ள யாருக்குமே தெரியல, சும்மா தேவையில்லாத கனவுன்றாங்க. அந்த நேரத்தில் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சவர் சொல்றாரு, நான் விளக்கம் சொல்றேன், என்னை ஜெயிலுக்கு அனுப்புங்க, அங்க ஒரு ஆள் இருக்கிறார் யூசுப், அவருக்கு இது விளக்கம் சொல்லுவாரு. என்ன கடைசியா அந்த நாட்டுக்கே ஒரு மன்னராக அல்லது ஒரு பொருளாதார அமைச்சராக மன்னராக வந்தாங்கன்னு இருக்கு வரலாற்று மாறுற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி இல்லையா உருவாக்கி. அப்ப நாங்க பிழையான ஒரு சூழலுக்குள்ள போய் இருக்கவும் கூடாது. நாங்க பிழையான ஒரு சூழலுக்குள்ள இருந்தாலும் நல்ல ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நாங்க உருவாக்கணும். மக்கள் எவ்வளவு மோசமான இடம், விபச்சாரத்துக்கு மோசமான இடம், எல்லா விதமான குற்றச்செயல்கள், கொலை எல்லாம் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க? மலையில ஏறாங்க, அந்த மக்களுக்கு மார்க்கம் சொல்றதுக்காக. முதல் கேள்வி என்ன? இந்த மலைக்கு பின்னால உங்களை அழிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கறாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஆள் ஏறி சொன்னா நீங்க என்னைக்கு தான் உண்மை சொல்லிக்கிறீங்க, உங்களை நம்புறதுக்கு என்ன சொல்லுவோம்? அப்படிதானே? இல்ல என்ன சொன்னாங்க? நம்பாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பொய் சொல்றாளா? நீங்க சொன்னால் உண்மையா தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான தூது செய்தியை சொல்றாங்க. அப்போ நாம் நல்லவர்களாக வாழுதல் என்பது விளங்கா, அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்குறது என்பது பிறரையும் நல்லவர்களாக வாழச் செய்யும். அப்ப நாம பிழையான ஒரு சூழலுக்குள்ள போகக்கூடாது. ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக பிழையான ஒரு சூழலை நாம் மாட்டிக்கிட்டாலும் நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அந்த சூழலை நல்ல விதமாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கின்றதை நாங்க பார்க்கிறோம். இப்ப இது நிறைய இது மாதிரி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதரை நல்லவர் என்று மக்கள் சொன்னா தான் அவரை நாடுவோம். இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளவுதான் நல்ல கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நாம் மோசமானவர்களாக இருந்தால் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளுக்கு ஓடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? நீங்க கடின சித்தம் உள்ளவர்களாக இருந்தால் நன்ஃபது மின் ஹவுலி, உங்களை விட்டு அவங்க ஓடிடுவாங்க. அவன் நாம நல்லவர்களாக இருக்கணும்ன்றது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் சில இடங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த இடம் முக்கியமானது. ஹதீஸ்ல வருது, 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர்ல நிழல் கொடுப்பான். சபஅத்தும், எந்த நிழலும் இருக்காது, அல்லாஹ்வோட நிழல் மட்டும் இருக்கும். அதுல 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குறான். அந்த 7 கூட்டத்தார்ல யாரு? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனுஷன் அவன் உள்ளம் பள்ளியோட சம்பந்தப்பட்டிருக்கு. பள்ளிக்கு போறதை பத்தி அவன் உள்ளத்துல எப்பவுமே இருக்கு. அதுக்காக சும்மா பள்ளியில் உட்காந்துட்டு இந்த வாரம் போற சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த அந்த அவரை நோக்கம் இபாதத்தோட இருக்கிறாரு, பள்ளி வாசலோட கனெக்ஷன் ஆகிக்கிறாரு. ஏன்னா பள்ளி வாசல் என்பது ஒரு நல்ல சூழல். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் ஹந்தலா என்ற ஒரு நபித்தோழர். இவர் குத்தாபுல் வஹி எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர். இவர் ஒரு நாள் வாராரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காட்டுறாங்க. கேட்கிறாங்க, கைஃப அன்த யா ஹந்தலா, ஹந்தலா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ஹந்தலா சொன்னா நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபிகா போயிட்டாங்க. யாரு? நம்மளாம் அடுத்த ஆளுக்கு தானே பத்துவா, அவர் முனாஃபிக் ஆகிட்டார், அவர் காஃபிர், அவர் அது இது. ஹந்தலா யாரை சொல்றாங்க? தன்னை சொல்றாங்க. இந்த ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார். என்னப்பா நீ அப்படி சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சொல்ற குல்து நாஃபக ஹந்தலா சுப்ஹானல்லாஹ் மாதா தகூல், என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. குல்து நகூனு இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதக்கிருன அன்-நார வல் ஜன்னah, நாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கிறோம், அந்த சபையில் இருக்கிறோம், எங்களுக்கு அவங்க சொர்க்கத்தை சொல்றாங்க, நரகத்தை சொல்றாங்க. ஹத்தா கன்னா, அதாவது நாங்க சொர்க்கத்தை சொல்லும்போது கண்ணுக்கு முன்னால் அது இருக்கிற மாதிரி இருக்குது, நரகத்தை சொல்லும்போது நாங்க அதிலிருந்து பாதுகாப்பு தர்றோம். அந்த சூழல் எங்களுக்கு சொர்க்கத்தை அடையிறதுக்கான அந்த ஆசை வருது, நரகத்திலிருந்து தப்புறதுக்கான அல்லாஹ் பத்தி அந்த அச்சம், அதை பத்தி ஒரு பயம் வருது. ஆனா நாங்க வீட்டுக்கு போய் எங்களோட பிள்ளைகளோட விளையாடுறோம், மனைவி மக்களோட விளையாடுறோம், பொருளாதாரத்துக்காக நம்ம முயற்சிக்கிறோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈமான் இல்லையே. இது ரெட்டை தானே. பள்ளிக்கு போன அல்லாஹ் பயப்படுற மாதிரி வருது, இங்க வந்த உடனே நாங்க கொஞ்சம் தூரமாக மாறி இருக்குதானே. இது நயவஞ்சகமாக நான் காணுகிறேன். அபூபக்கர் சித்திக் யாரு? ஃபில் ஜன்னah, சொர்க்கவாதி. எனக்கும் அப்படிதான் இருக்கு, வாங்குவோம். அவ அபூபக்கர் சித்திக் என்ன பாடி இப்படி எல்லாம் சொல்றா? நாங்கள்லாம் இறையச்சத்தில் எப்படிப்பட்ட ஆள்க தெரியுமா? அபூபக்கர் சொன்னாங்களா, நல்ல மனுஷன் அடையாளம் தன்னல்ல குறை நிற்குமோன்னு இருக்கணும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நம்மளை பத்தியே கேள்வி, நம்மள எந்த பிள்ளைங்க நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம இதை செஞ்சுக்கப்படாது, இதுதான் நல்லவன் அடையாளம். கெட்டவன் அடையாளம் தெரியுமா? நாங்கள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமான்னு சொல்லாட்டியாலும் மனசுக்குள்ள நினைக்குது. அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாங்க? எனக்கு இப்படிதான் இது வாங்க போன்றாங்க. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறாங்க, என்னது கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே, ஹத்தா தகல்னா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்து நாஃபக ஹந்தலா, முதலாவது பேச்சு இந்த ஹந்தலா முனாஃபிகா போயிட்டார். யா ரசூலுல்லாஹ் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமாதா, என்னப்பா அப்படி எல்லாம் சொல்றீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க.
அப்போ சொன்னாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறோம், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தை சொல்றீங்க, நரகத்தை சொல்றீங்க. சொர்க்கத்தை சொல்லும்போது அதை அடையணுன்ற மாதிரி இருக்குது, நரகத்தை சொல்லும்போது அதுலேருந்து தப்பணுன்ற மாதிரி எங்களுக்கு அந்த பயம் வருது. ஆனால் நாங்கள் எங்களோட மனைவிமார்களோட பிள்ளைகளோட நாங்கள் இருந்தால் இதெல்லாம் நாங்கள் மறந்து போகிறோமே, எனக்கு இந்த நினைப்பு வருது இல்லையன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, அதாவது என்னுடைய நஃப்ஸி எவன் கையில் இருக்கிறதோ, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னலு ததூமூன அலா மா தகூனுன இன்தி, என்னோட இருக்கும்போது உங்களோட ஈமான் எப்படி இருக்குதோ, உங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க என்னோட இருக்கும்போது நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்வது மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா, லசாஃபஹ்துமுல் மலாயிகா, வானவர்கள் வந்து உங்களுக்கு முசாபா செஞ்சுவாங்க. அந்த மாதிரி மனுஷனால இருக்கிறது. ஈமான் என்பது தான் அப்படிதான். ஒரு நல்ல சபையில் இருக்கும்போது உங்களோட ஈமான் கூடும், மோசமான ஒரு அல்லது நீங்க அந்த சபையிலிருந்து போகும்போது குறையும். இப்படித்தான் நீங்க 24 ஹவர்ஸுமா இந்த நேரமும் ஒரே அளவான இறையச்சத்தோட மனுஷனால வாழ முடியாது. ஈமான் என்பது கூடலாம் குறையலாம். நபி தோழர்களுக்கு நடந்ததா இல்லையா? பாவம் செய்யலையா? ஏன்னா சொர்க்கத்துக்குரிய நபி மாயிஸ் விபச்சாரம் பண்ணிட்டு யாரும் சொல்லலாம். அப்ப அவன மோசமான அர்த்தமா? அப்படியே ரசூலுல்லாஹ் வந்து என்னை கொல்லுங்கன்னு சொல்லுவார் அவரு. அப்ப சில சூழ்நிலைகள், ஒரு நபி தோழர் வர யார் சொல்ல, ஒரு பெண்ணை முத்தமிட்டுதான் அப்படின்னு அவன் அல்லாஹ் பயப்படலையா? சூழ்நிலைகள் சில நேரம் நம்மளுக்கு அந்த இறை நினைவு இல்லாம ஆக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இருக்க மாட்டான். வழங்க சொல்றது, பாவம் செய்யற நேரத்தில் அவன் ஈமான் அவன் இருக்க உயர்த்தப்பட்டிருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழங்க சொல்றது. அப்ப சில சூழ்நிலைகள் நம்ம பள்ளிவாசல்ல, இப்ப இது அர்த்தம் என்னடா, நாம் எப்பவுமே இல்முடைய மஜ்லிஸ்களை நம்ம கூட்டிக்கணும். பள்ளிவாசல்களோட நம்ம தொடர்பாக இருக்கின்ற அர்த்தம் என்னடா, நீங்க அடிக்கடி பள்ளிவாசல்களோட உங்களோட தொடர்பு அதிகப்படுத்தும் போது உங்களோட சிந்தனை எப்பவுமே ரிஃப்ரெஷ் ஆகிட்டே. நீங்க எப்ப எல்லாம் பள்ளிவாசலை விட்டும் நீங்கள் தூரமா போறீங்களோ அப்ப எல்லாம் உங்களோட மனநிலை மாறும், உங்களோட சிந்தனை மாறும், உங்களோட எண்ணங்கள் மாறும். எனவேதான் இந்த நல்ல இடங்கள், நல்ல சூழ்நிலைகள் என்பது மிக முக்கியமானதாக இருக்குது. இதை நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமாக நாங்கள் படிச்சுக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில் நான் ஹிஜ்ரத் போகிறேன் அப்படியே அழிக்கு வரையுமா? இல்லை. அதாவது இன்றைய சூழ்நிலை என்பது நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம், நம்ம இந்தியாவிலேயோ அல்லது சிறுபான்மை நாட்டிலேயோ நமக்கு நம்ம பள்ளிவாசல்கள் மார்க்கத்தோடு வாழக்கூடிய சகல சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம வாழக்கூடிய நாட்டில் கூட சில பகுதிகள் இருக்கும், அந்த பகுதிகள் வந்து நல்ல மக்கள் மிகவும் குறைவு. அந்த சூழலில் வாழும்போது நமக்கு ஒரு ஈமானோட வாழ முடியாது. அனாச்சாரங்கள் நிறைய இருக்குது, குடி பாவனைகள் நிறைய இருக்குது, அல்லது பாவச்சை நிறைய இருக்குது. இந்த ஏரியா வானப்பா அங்கே வீட்டை கொடுத்து போட்டு அந்த இடத்துல போனோம்னா பள்ளிவாசல் மக்கள் நல்ல இடம் அப்படி மாறினா அது மார்க்க ரீதியாக வரவேற்கப்படுது. புரியுதா? ஒரு இஸ்லாமிய அறிஞர்கள் சில பேர் சொல்றாங்க எப்படின்னா, அதாவது வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய ஒருவர் குஃப்ர் நடக்கிற அல்லது பாவம் நடக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் போகிறது ஹராம் தான். அதுக்கு அதை தனியாக பேசணும், அதில் நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஹராம்டா உதாரணமாக இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு ஆள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறது ஹராம். எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மாணவர்கள் ஸ்ரீலங்காக்கு ஏன் வரலையாட்டா, அந்த கேஃபிஜி அது பிலாத் குஃபா அந்த மாதிரி அப்படின்றாங்க. என்னால் வரையில அது காவிரி நாடாக இருக்கிறேன்டா. காரணம் என்னடா, அது வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிக்காங்க. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு ஆள் படிக்கணுன்ற நோக்கத்தில் போகிறார், ஆனால் அவர் பாவத்துக்கு போகாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கான மார்க்க பேடுதல் இருக்கு. அவர் என்ன செய்யலாம், பேணுதலோட மார்க்கத்தை தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய முடியுமான அளவு ஒரு அறிவுள்ளவர் போகலாம். பிரச்சாரத்துக்கு போறார், அவர் போகலாம். சில நேரம் சில மருத்துவத்துக்காக சில பேர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது, போகலாம். சில காரணங்கள் இருந்தா போகலாம். ஆனா நிபந்தனை என்னடா, 10ஓட 11 சேர்ந்து நீங்களும் அங்க போய் பார்ல போய் குடிக்கிறார்களா இருக்கப்படுது. நீங்க அந்த பாவங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ள முடியுமா இருந்தா போகலாம் என்ற அர்த்தத்தில் சொல்றாங்க. இதே மாதிரி இஸ்லாமிய சூழல் இருக்கும் போது நாங்கள் அதை விட்டுட்டு அதுல இருந்து நம்ம அந்த சூழலுக்கு போக முடியுமான சந்தர்ப்பங்கள் வசதிகள் இருந்தும் கூட நாங்கள் பாவமான இடத்துல அல்லது மோசமான இடத்துல அல்லது குஃப்ரான இடத்துல நாங்கள் வாழ்ந்து அந்த பாவத்துக்குள்ள நாம சிக்கிக்கொள்ளோம்டா, அதுவும் தவிர்க்கப்படும். அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரத்தை பத்தி சொல்ற நேரத்தில் இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, இந்த ஹிஜ்ரத் போகாம இருந்தவங்களை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், வானவர்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது லாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களாக அவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது ஃபீம குன்தும், எதுக்காக நீங்க இங்க இருந்தீங்க, ஏன் இருந்தீங்கன்னு கேட்கறாங்க. காலு குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், நாங்க பலவீனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. காலு அலம் தகுன் அர்துல்லாஹில் வாசிஆ, இந்த பூமி உங்களுக்கு விசாலமானதாக இல்லையா, ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அதுல நீங்க ஹிஜ்ரத் பண்ணி இந்த இடத்துக்கு விட்டு நீங்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு இடத்துக்கு போயிருக்க வேணாமான்னு கேட்கறான் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற முடியுமான ஒரு சூழலுக்கு உங்களால் போக முடியும். ஹிஜ்ரத் என்பது அது பொதுவாகவே நாம் ஒரு பிள்ளையான ஒரு சூழலுக்குள்ள மாட்டிக்கணும். ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்து உட்காந்துருக்கணும், பார்த்தா சுற்றி குடிகாரம் ஆகிக்குது, எங்களோட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களோட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த சூழலை எங்களோட குழந்தைகளை ஒழுங்காக உருவாக்க முடியாது என்ற ஒரு அச்சம் இருக்குமாயிருந்தா நீங்கள் மாறணும். அதுக்கான சக்தி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை செய்யணுன்ற விஷயத்தையும் நாங்கள் அந்த வசனங்கள்லேருந்து பொதுவாக தெரிந்து கொள்ளணும். ஆக சுருக்கம் என்னென்னு சொன்னால், இன்றைய பயான் சுருக்கம், அதாவது நாம் வாழக்கூடிய இடம் என்பது நமது சிந்தனையில் கண்டிப்பாக செல்வாக்கு செலுத்தும். நமது செயல்களை சில நேரம் மாற்றத்துக்கு காரணமாகும். நம்ம நல்ல மனிதர்களோடு நல்ல சூழலில்
நல்ல மார்க்க கலாச்சாரங்களோடு நம்ம வாழும்போது நாமும் நமது சந்ததிகளும் பாதுகாக்கப்படும். நம்ம மோசமான நபர்களை நாம் உறவாடினால் அல்லது நண்பர்களாக இருந்தால் அல்லது மோசமான இடத்துல நம்ம வாழ்ந்தால் அல்லது மோசமான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கினால் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் நம்மளோட வாழ்க்கையிலையும் அல்லது நம்மளோட சந்ததிகளோட வாழ்க்கையிலையும் உண்டாகும். ஆக நாம் நல்ல நண்பர்களை நமக்கு உருவாக்கணும். நம்ம உலக பார்வையில் இவங்களெல்லாம் நம்முடைய இமேஜ் என்ன, இவங்க என்ன மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தாலும் கூட, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ, இவங்க அல்லாஹ்வை நம்பி வந்திக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் கூடியது பார்க்குறாங்க, இவங்களை நான் விரட்டேருமா அல்லது இவங்களை போகண்டு நான் உங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்போ நல்ல மக்களோடு நாங்கள் வாழ ட்ரை பண்ணணும். அது மக்களுடைய பார்வையில் அவங்க அற்பமானவர்களாக கருதப்பட்டாலும் நல்ல மனிதர்களோடு உள்ள அந்த உறவு என்பது நம்முடைய நல்ல செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கின்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். குர்ஆன் மிக முக்கியமாக எப்போவுமே நம்ம குர்ஆனை புறக்கணிச்சுட்டா நம்ம வாழ்க்கை நரகம் தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா." என்னை நினைப்பதை, என்னுடைய நல்லுபதேசத்தை யார் புறக்கணிச்சாலும் அவனோட வாழ்க்கை ஒரு நெருக்கடியானதாக ஆகிவிடும். அவனை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆனை எழுப்பணும். அப்ப குர்ஆன் என்பது எப்போவுமே நமது நண்பனாக இருக்கும். எப்போவுமே நம்ம அடிக்கடி அந்த குர்ஆனோடு நம்ம தொடர்பு அதிகப்படுத்துகிற நேரத்தில் நம்மளோட சிந்தனைகள் எவ்வளவு மோசமான இடத்துல நம்ம இருந்தாலும் அது சீராக இருக்கும். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாங்கள் இருப்போம். நம்ம நல்ல சபைகளுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணணும். மாணவர்கள் சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வை நினைவு கூறுகிற சபைகளை தேடி திரிகிறோம். யாராவது ஒரு கூட்டம் வந்து ஒரு சல்லாட அந்த நம்ம இந்த மாதிரியான ஒரு சபையில் வரும்போது ஏனைய மாணவர்களை கூப்பிடுறாங்க, ஹலுமையில ஆஜத்திக்கு வாங்க வாங்க, நீங்க தேடி வந்த இடம் தான் இது, இதோ இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு இந்த சபைகளை சொல்றாங்க. எனவே இந்த மாதிரியான ஒரு சபைகளை, மார்க்க சபைகளை நீங்க தேடி போற நேரத்தில் அது உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாகும். நீங்க நினைக்கலாம், அந்த ஒரு மணி நேரம் சொன்ன பயான்ல வர மாற்றத்தை நான் சொல்லல, அது நீங்க விளங்காம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில உங்களை அறியாத ஒரு அமைதி உங்களை ஆற்றுள்ளோம். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கிடைக்கும். நீங்க பயானுக்கு வந்து கேட்ட பயான் விளங்கலன்னு வைங்கள, நீங்க விளங்கலன்றதுக்காக இந்த சபையில பரக்கத்து இல்லாம போகாது. விளங்க, நம்ம யூடியூப்ல உட்கார்ந்து இதே பயான் கேட்டா கூட இந்த சபைக்கு வரதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு அமைதி உங்களோட வாழ்க்கையில இறங்குது, இதுல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஹிதாயத் உண்டாகுது. அல்லாஹ்வுடைய அந்த தௌஃபீக் இந்த மாதிரியான சபைகளை கூட உண்டாகலாம். எனவே இது மாதிரியான மார்க்க சபைகளை நம்ம தேடி போகணும். நல்ல நண்பர்களை தேடுறது, நல்ல இடங்களை தேடுறது, நல்ல சபைகளை தேடுறது. இன்னும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்களை நீங்கள் அதிகமாக ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் அந்த மனிதர் தொழுகையில இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் ஒரு மனிதரை அடிக்கடி பள்ளியில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூமினாக இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சான்று பார்த்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நம்முடைய தொடர்புகள், நமது உறவுகள் எல்லாம் நல்ல மனிதர்கள், நல்ல இடங்கள், நல்ல மக்களோடு இருக்கும். நான் மோசமான சில இடங்கள்ல வாழ்ற நேரத்தில் அந்த இடத்தின் தாக்கம், சில நேரம் நம்ம சொந்தங்கள் குடும்பங்கள் நம்ம கூடி வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த குடும்பமே சில நேரம் நம்மளை கொலகாரமாக மாற்றிடும். நம்ம குறைசி அளவு மாற்றிடுவாங்க. நம்மளை சுற்றி நமக்கு ப்ரெஷர், நமக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள். நம்ம அந்த மக்களோட நேசத்துக்காக இருக்கிறோம், ஆனால் நம்ம அந்த மக்கள் நம்மளை ஒரு மோசமானவராக மாற்ற பார்க்குறாங்கன்னா அந்த இடத்தோடு காலி பண்ணிடுவோம். தூரமான உங்களுக்கு மார்க்கத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறுவதுதான் சரியான பாதையில் போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நல்ல மனிதர்களோடு நல்ல இடங்களில் நல்ல சூழல்களில் நாம் வாழணும். பிழையான சூழல்களை அல்லது சிச்சுவேஷன் சந்தர்ப்பங்களை நாம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே உருவாக்கிவிடக்கூடாது என்பதை எனக்கும் உங்களுக்கு உபதேசம் பண்ணியவனாக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு மார்க்க உபதேசத்தில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இதில் ஏதாவது சந்தேகம்? سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.